ஹாய் ஹலோ வெல்கம் டு சரண்யாஸ் ஜேம் ஸ்டுடியோ. ஸோ நம்ம இன்றைக்கி கிளாஸ் 4 பார்க்க போகிறோம். ஸோ கிளாஸ் 4ல் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா செயின் ஸ்டிச். ஆரியோட ரொம்ப முக்கியமான ஸ்டிச் செயின் ஸ்டிச். ஸோ இந்த செயின் ஸ்டிச் வந்து தமிழில் வந்து சங்கிலி தையல்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த தையல் வந்து நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இந்த செயின் ஸ்டிச்சை நீங்கள் பர்ஃபெக்டாக கற்றுக்கிட்டீங்க அப்படிங்கும்போது ஸோ நீங்கள் வந்து அடுத்தடுத்த ஸ்டிச்சஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த ஸ்டிச்சஸை வந்து நீங்கள் வந்து ஒரு 10 to 15 டைம்ஸ் உங்களுக்கு நல்லா பர்ஃபெக்டாக வர வரைக்கும் ஸ்ட்ரெயிட் லைனில் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும். தென் நீங்கள் வந்து ஒரு சின்ன டிசைன்ஸ், அதாவது சர்க்கிள் இல்லை ஸ்கொயர், அந்த மாதிரி கார்னர்ஸ் எண்ட் ஆகிறது, இந்த மாதிரி ஸ்டிச்சஸ்லாம் நீங்கள் பழகும்போது உங்களுக்கு வந்து செயின் ஸ்டிச் வந்து பர்ஃபெக்டாக வரும். ஸோ எப்பயுமே செயின் ஸ்டிச் வந்து நம்ம பர்ஃபெக்டாக நல்லா நீட்டாக பழகிட்டோம் அப்படிங்கும்போது நம்மளுக்கு வந்து அடுத்தடுத்த ஸ்டிச்சஸ் போகும்போது ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் வந்து நிறையா டிப்ஸ் சொல்லியிருப்பேன். எப்படி நீடில் பிடிக்கணும், எப்படி த்ரெட் இது பண்ணணும், அதெல்லாமே நீங்கள் பர்ஃபெக்டாக எடுத்துக்கோங்க. ஸோ எடுத்துகிட்டு இப்போ நம்ம வந்து என்னென்ன மெட்டீரியல்ஸுங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். ரூலர், மார்க்கர், பென்சில், நீடில் அண்ட் த்ரெட். நீடில் வந்து நான் 14 இன்ச்சஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து 14 வேணால் நம்பர் எடுத்துக்கலாம், இல்லாட்டி நீங்கள் வந்து 13 கூட எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் இந்த த்ரெட்டு வந்து நான் ஏன் பர்பிள் கலர் எடுத்திருக்கேன்னா, நான் எடுத்திருக்கிற கிளாத் வந்து ஒயிட்டு. ஸோ இந்த ஒயிட் கிளாத்துக்கு வந்து எனக்கு வந்து இந்த பர்பிள் த்ரெட்டு வந்து கொஞ்சம் நல்லா ப்ரைட்டாக காமிக்கும் ஸ்டிச்சஸை அப்படிங்கிறதுனால நான் எடுத்திருக்கேன். ஸோ உங்களோட விஷ், நீங்கள் வந்து உங்களோட கிளாத்துக்கு நீங்கள் என்ன கலர் நீடில் சூஸ் பண்ணணும்னு நீங்கள் அந்த நீடில் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ஆரி ஸ்டாண்டில் எப்படி வந்து நம்ம ஸ்டிச்சஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம ஆல்ரெடி ஃபஸ்ட்டு 3 கிளாஸஸில் எப்படி ஸ்டாண்ட் ஃபிக்ஸ் பண்ணணும், எப்படி ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணணும், எப்படி கிளாத் ஃபிக்ஸ் பண்ணணும் எல்லாமே பார்த்துட்டோம். ஸோ இப்போ நம்ம எந்த கார்னர்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணுங்கிறது பார்க்கணும். ஸோ நம்ம இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிளாத்தை ஃபிக்ஸ் பண்ணும்போதே வந்து ஒரு கார்னரில் ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம் ஒரு ஏஜில் இருந்து. அந்த ஏஜில் வந்து நம்ம கிளாத் கொஞ்சம் விட்டுருப்போம் பார்த்திங்களா, அந்த கிளாத்தோட அந்த ஏஜஸ் இந்த கிளாத்தோட ஸ்டார்டிங் ப்ளேஸு. ஸோ அங்கேருந்து நான் வந்து ஸ்டிச்சஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம், செயின் ஸ்டிச். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டிச்சுன்னு சொல்லிவிட்டு செயின் ஸ்டிச் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் வந்து எழுதிக்கலாம் இந்த மாதிரி. ஆனால் எழுதும்போது நீங்கள் கையை வந்து கிளாத்தில் ரொம்ப ப்ரெஸ் பண்ணக்கூடாது. ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கிளாத் லூஸ் ஆகும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி செயின் ஸ்டிச்சுன்னு நீங்கள் போட்டுக்கோங்க ஃபஸ்ட் ஸ்டிச்சு. ஸோ இந்த ஸ்டிச்சை வந்து நம்ம எதில் ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம்னா, இப்போதைக்கு ஃபஸ்ட்டு டே வந்து நம்ம ஒரு லைன் தான் போட போகிறோம். ஸோ ரூலர் எடுத்துக்கோங்க. அந்த ரூலரில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு சென்டிமீட்டர் வந்து இருக்கும். ஸோ அதில் வந்து நம்ம எத்தனை சென்டிமீட்டர் இன்றைக்கி ஒர்க் பண்ண போகிறோம், ஒரு எந்த ஸ்டிச்சாக இருந்தாலும் நம்ம வந்து ஒரு லைன் போட்டு தான் ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். ஸோ நம்ம வந்து ஒரு 10 சென்டிமீட்டருக்கு இந்த டிசைனை வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் வந்து 10 சென்டிமீட்டருக்கு மட்டும் ஒரு லைன் மார்க் பண்ணிக்கோங்க. பர்ஃபெக்டாக உங்களோட பென்சில் வச்சு நீட்டாக இது பண்ணிக்கோங்க. நம்ம ஃபர்தராக நம்ம எந்த ஸ்டிச்சஸ் போட்டாலும் நம்ம ட்ரேசிங் மெத்தட் என்ன பண்ணோங்கிறது நம்ம அடுத்தடுத்து வர ஸ்டிச்சஸில் அடுத்தது நம்ம மோட்டிவ்ஸ் போடும்போது காமிக்கிறோம். உங்களுக்கு எப்படி பண்ணணுங்கிறதும் சொல்லி கொடுக்குறேன் நீட்டாக. ஸோ இப்போ நீடில் எடுத்துக்கோங்க. நீடில் வந்து 13 கிடச்சிதுன்னா நீங்கள் பெஸ்ட்டு 13 எடுத்துக்கோங்க. 13 இல்லாத போது நீங்கள் 14 நீடலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். த்ரெட் ஒர்க்குக்கு நம்ம இந்த சைஸாக யூஸ் பண்ணுறோம். நீங்கள் துளிப் நீடில் யூஸ் பண்ணுறீங்கன்னா யூஸ் பண்ணலாம், இல்லை வந்து அயன் நீடில் இருந்துச்சுன்னா அயன் நீடில் பண்ணிக்கலாம். இப்போ த்ரெட் எடுத்துகிட்டு த்ரெட்டில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம நாட் போடணும். ஏன்னா நம்ம நாட் போட்டால் தான் அந்த கிளாத்தில் வந்து அது ஸ்டிக் ஆகும். இந்த மாதிரி சின்னதாக த்ரெட்டு போட்டிங்கன்னா நீடில் குத்தி எடுக்கும்போது இந்த த்ரெட்டும் நம்மளுக்கு வந்து மேலே வந்துடும் கிளாத்தில் கீழேருந்து கொடுக்கும்போது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த த்ரெட்டை வந்து நல்லா டைட்டாக நம்ம வந்து நல்லா திக்காக வந்து நாட் போட்டுக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு 3-4 டைம்ஸ் ரோல் பண்ணி நீங்கள் அப்படி இது பண்ணி த்ரெட் பண்ணிங்கன்னா நாட் போடும்போது அந்த நாட் வந்து உங்களுக்கு நல்லா திக்காக இருக்கும். ஸோ திக்காக இருக்கும்போது இந்த நாட் வந்து உங்களுக்கு நீடில் குத்தி எடுக்கும்போது அந்த நீடில் வழியில் இந்த த்ரெட்டோட நாட் வந்து வெளியே வராது. ஸோ இந்த மாதிரி நல்லா திக்காக போட்டுக்கோங்க. ஸோ திக்காக போட்டுட்டு இப்போ வந்து நம்ம இந்த நீடில் இந்த த்ரெட்டை வந்துட்டு நம்ம எப்படி ஹோல்ட் பண்ண போகிறோன்னு பார்க்குறோம். ஸோ ஆள்காட்டி விரலும் நடு விரலுக்கு நடுவில் இந்த த்ரெட்டை நீங்கள் கையில் பிடிச்சிட்டு இந்த த்ரெட்டை வந்து அப்படியே வந்து பாருங்கள் இப்படி பிடிச்சிட்டு அந்த ஆள்காட்டி விரலில் மேலே இப்படி சுற்றி திருப்பியும் கொண்டு வந்து அங்கேயே வைக்கணும். வச்சு 2 த்ரெட்டையும் நம்ம ஹோல்ட் பண்ணிக்கணும். இதுதான் வந்து ஒரு டிசைனோட ஸ்டார்டிங் அப்போ நம்ம பிடிக்கிற மெத்தடு.
ஒரு நூல் தீந்துடுச்சோ இல்லை வந்து ஒரு டிசைன் ஸ்டார்ட் பண்ணுறீங்கங்கும்போது ஃபஸ்ட்டு இனிஷியலாக ஒரு நூலை போடுறீங்கங்கும்போது இந்த மாதிரி போட்டு ஹோல்ட் பண்ணி போடுறீங்க. ஸோ இந்த த்ரெட்டை வந்து நீங்கள் வந்து கீழே போட்டுக்கலாம், இல்லை மடியில் போட்டுக்கலாம், எங்கே வேணாலும் கீழே வந்து வச்சுக்கலாம். ஸோ நம்ம இந்த ஃபிங்கர் வந்து நம்மளுக்கு வந்து கிளாத்துக்கு கீழே போயிடும். லெஃப்ட் ஹேண்ட் வந்து கிளாத்துக்கு கீழே போயிடும். ரைட் ஹேண்ட் மட்டும்தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். த்ரெட்டும் நம்மளுக்கு வந்து ஸ்டாண்டுக்கு கிளாத்துக்கு கீழே தான் இருக்கும். ஸோ இப்போ வந்து இந்த த்ரெட்டை மட்டும்தான் நம்ம கையில் பிடிக்க போகிறோம். கீழே இருக்குது பார்த்திங்களா, ட்ராவல் ஆகுது, அதை மட்டும்தான் பிடிக்க போகிறோம். இப்போ ஊசியை வந்து நான் ஸ்ட்ரெயிட்டாக கீழே குத்தும்போது அதில் கொக்கி இருக்குது பார்த்திங்களா, அந்த கொக்கியில் இந்த த்ரெட்டை நீங்கள் கீழே மாட்டணும். மாட்டி இழுக்கும்போது இந்த நாட்டு போய் கிளாத்தில் ஸ்டிக் ஆகிக்கும். இப்போ இந்த கிளாத்தை இப்படி பிடிக்கிறோம் பார்த்திங்களா, இன்னொரு தடவை சொல்கிறேன். இப்படி சென்டர் விரல், ஆள்காட்டி விரலும் நடுவிரலும் வச்சு அந்த நாட்டை டைட்டாக பிடிச்சி ஆள்காட்டி விரலில் வந்து இதை சுற்றி இதில் வந்து லாக் பண்ணணும். லாக் பண்ணி நீங்கள் வந்து நீடில் வந்து கீழே விடுறீங்கன்னு வச்சுக்கோங்க. கீழே குத்தி கீழே விடும்போது இந்த இதில் மாட்டி அந்த நாட்டை மட்டும் நீங்கள் விட்டுறணும். விட்டுட்டு சப்போஸ் நான் இங்கே வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் விடணும்னு. ஸோ நீங்கள் என்ன பண்ணணுன்னா அந்த நாட்டை மட்டும் விட்டுட்டு இந்த ட்ராவல் பாருங்கள், இந்த டபுளாக இருக்குது பார்த்திங்களா, இந்த த்ரெட்டு மட்டும் உங்களுக்கு மேலே வரும், நீடில் அப்படியே ஜாயின் ஆகிட்டு வரும். இப்போ இந்த த்ரெட் லெஃப்ட் ஹேண்டில் பிடிச்சிருக்கீங்க பார்த்திங்களா, அந்த த்ரெட்டை மட்டும்தான் நம்ம கீழே பிடிச்சிக்க போகிறோம். பிடிச்சிட்டு நீடில் வரும்போது இல்லை, இப்படி எடுத்து அந்த நீடில் கொக்கியில் வந்து த்ரெட்டை மாற்றுறதுக்கு இந்த லெஃப்ட் ஹேண்டு ரொம்ப டைட்டாகவும் த்ரெட்டை பிடிக்கக்கூடாது, ரொம்ப லூஸாகவும் த்ரெட்டை பிடிக்கக்கூடாது. இப்போது ஆள்காட்டி விரலும் நடுவிரலையும் வச்சு த்ரெட்டை லாக் பண்ணி கட்டை விரலும் நடுவிரலையும் வச்சு லாக் பண்ணி ஆள்காட்டி விரலில் சுற்றி இப்போ நான் கீழே கொண்டு போயிட்டேன். இப்போது இதில் வந்து துளிப்புன்னு நேம் இருக்குது பார்த்திங்களா, இந்த துளிப்புங்கிற நேமுக்கு நேராகவே அந்த நீடிலோட அந்த மூக்குன்னு சொல்லுவாங்க, அந்த மூக்கு வந்து இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் வந்து இந்த டிசைன் நம்ம இப்போ வந்து நான் உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெயிட் லைன் தான் போட்டிருக்கேன். நீங்கள் ஃபர்தராக எந்த டிசைன் பார்த்தாலும் அந்த மூக்கு வந்து அந்த டிசைனை பார்த்து தான் ட்ராவல் பண்ணணும். நம்ம உள்ளே குத்தும் போது அந்த துளிப்புங்கிறது வந்து இப்போ நான் உள்ளே குத்துறேன் பாருங்கள். ஸோ உள்ளே குத்தும்போது நீடில் வந்து ஸ்ட்ரெயிட்டாக தான் இருக்கணும். எப்படி பிடிச்சிருக்கேன்னு நீடில் கையில் பிடிச்சிருக்கேன்னு பாருங்கள். ஸோ இப்போ இப்படி தான் பிடிக்கணும். இந்த மாதிரி பிடிச்சிட்டு இப்போ உங்களுக்கு நான் உள்ளே குத்தும்போது இந்த ட்ராவல் ஆகி போகணும். அந்த துளிப்புங்கிறது வந்து அந்த லைனை பார்த்த மாதிரி இருக்கணும் பாருங்கள். அந்த மூக்கு இருக்குல்ல, அந்த இந்த 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 வந்து மூக்கு மாதிரி இருக்குல்ல அந்த நீடில், இது வந்து அந்த லைனை பார்த்த மாதிரி போகணும். ஸோ உள்ளே குத்தும்போது அந்த லைனை பார்த்த மாதிரி இருக்கணும். நீங்கள் அந்த நூலை பிடிச்சி மேலே இழுக்கும்போது அந்த துளிப்புங்கிறது வந்து உங்களை பார்த்த மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி கையை அந்த நீடில் திருப்பிகிட்டே இருக்கணும். இப்போ நான் குத்துறேன், அதே மாதிரி நீடில் வந்து கோணையெல்லாம் பிடிக்கக்கூடாது, ஸ்ட்ரெயிட்டாக தான் உள்ளே எடுக்கணும். நம்ம அந்த டிசைன் போடுறதுக்கு முன்னாடி செயின் ஸ்டிச் வந்து எந்தெந்த சென்டிமீட்டருக்கு நம்ம போடுறோம், இந்த டிசைன் வந்து செயின் வந்து ரொம்ப குட்டி குட்டியாக நீங்கள் இப்போ ஸ்டார்டிங்கில் பழக வேண்டாம். ஃபஸ்ட்டு பழகும்போது ஒரு 1 சென்டிமீட்டர் கேப்பில் கொஞ்சம் பெரிய பெரிய செயினாக போட்டு பழகுங்க. அதுக்கப்புறமா நம்ம சின்ன சின்ன செயினாக போட்டு பழகலாம். ஏன்னா இனிஷியலாக எடுத்த வர உங்களுக்கு வந்து குட்டி குட்டியாக செயின் வராது. ஸோ இனிஷியலாக நம்ம வந்து ஒரு 1 சென்டிமீட்டர் அளவில் வந்து செயின் போட்டு பழகலாம். ஸோ அதனால் அதுக்கு ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு டிசைனுக்கு வந்து போட்டுக்கிறேன். எப்பயுமே ஆரியை பொறுத்த வரைக்கும் டிசைனர்ஸ் ரொம்ப மஸ்ட்டு. அந்த பர்ஃபெக்ஷன் ஈவனாக இருக்கணும். இப்போ நான் டாட் கூட ஏன் ஸ்கேல் வச்சு அளவு எடுக்கிறேன்னா எல்லா செயின் ஸ்டிச்சும் ஒரே மாதிரி இருக்கணுங்கிறதுக்காக தான். ஸோ இப்போ நான் நீடில் ஸ்ட்ரெயிட்டாக குத்துறேன். அந்த மூக்கு மாதிரி இருக்குது பார்த்திங்களா, அது வந்து செயினை பார்த்துருக்கு. இப்போ நான் வந்து நீடில் வந்து கீழே வந்து த்ரெட்டை நான் மாட்ட போகிறேன். இன்னொரு தடவை நான் கிளியராக சொல்லிடுறேன் பாருங்கள். கட்டை விரலும் நடு விரலும் வச்சு த்ரெட்டை இது பண்ணி ஆள்காட்டி விரலில் சுற்றி கீழே போகுது. நீடில் கீழே வரும்போது இந்த கொக்கியில் இப்படி மாட்டணும். மாட்டி நான் மேலே இழுத்துருவேன். இழுக்கும்போது இந்த லெஃப்ட் ஹேண்டில் அந்த பேலன்ஸ் இருக்கிற நீடில் நம்ம பிடிச்சிக்கணும். ஓகேவா? அதுவும் பிடிச்சிட்டு இப்போ வந்து நீடில் வந்து ஸ்ட்ரெயிட்டாக குத்துறேன். நீடில் நல்லா ஸ்ட்ரெயிட்டாக பிடிச்சிக்கோங்க. அந்த மூக்கு வந்து ட்ராவல் பண்ணுது. கீழே போகும்போது இதை பார்த்துருக்கணும். மேலே இழுக்கும்போது எண்ணெய் பார்த்து நான் திருப்பிடுவேன். இந்த துளிப் வந்து எண்ணெய் பார்த்து திருப்பிட்டு இப்போ திருப்பி செகண்ட் இதில் குத்துறேன். இப்போ நீங்கள் வந்து அந்த செயின் வந்து ரொம்ப லாங்காக இருக்குங்கும்போது உங்கள் டிசைனுக்கு ஏற்ற மாதிரி அந்த த்ரெட்டை கம்மி பண்ணணுன்னா கீழே பிடிச்சி இழுத்திங்கன்னா கம்மியாயிடும். ஸோ இப்போ அடுத்தது துளிப் வந்து லைனாக பார்த்துருக்கு. கீழே குத்தி மேலே திருப்புறேன். மேலே இப்போ கீழே குத்தி இப்போ வந்து அந்த த்ரெட்டு மேலே வருது. மேலே வரும்போது நான் அப்படியே அந்த கட்டை விரலை வச்சு திருப்பி அந்த துளிப் பாருங்கள் எண்ணெய் பார்த்த மாதிரி வந்துடும் மேலே இழுக்கும்போது. இப்போ திருப்பியும் அப்படியே அந்த சைடு பார்த்த மாதிரி திருப்புறேன். லைனை பார்த்த மாதிரி திருப்பி கீழே குத்துறேன். அந்த துளிப் வந்து எண்ணெய் பார்த்த மாதிரி மாறும். ஸோ இந்த மாதிரி கீழே குத்தி
இந்த டிசைனில் வந்து கீழே த்ரெட்டை மாட்டி இப்படி எடுக்கணும். அந்த நீடில் மட்டும் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் குத்துங்க, த்ரெட்டெல்லாம் இல்லாமல் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நீடில் உள்ளே குத்துங்க, குத்தி வெளியே எடுக்கும்போது திருப்புங்க, நீடில் குத்துங்க திருப்புங்க. இப்படி நம்ம வந்து இந்த விளக்குக்கு திரிக்கிறோம்ல, ஸோ அப்போ வந்து அந்த இப்படி திருப்போம்ல, அந்த மாதிரி இந்த நீடில் வந்து குத்தும்போது லைனை பார்த்துருக்கணும். துளிப்புங்கிற அந்த இது, அதாவது துளிப்பு இல்லாட்டி அந்த ஊசியோட மூக்கு வந்து அந்த லைனை பார்த்த மாதிரி இருக்கணும். மேலே எடுக்கும்போது நம்மளை பார்த்த மாதிரி திரும்பணும். ஸோ இந்த மாதிரி பண்ணி இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் வந்து நீங்கள் பழகுங்க. ஓகேவா? ஆல் த பெஸ்ட். இது பழகிட்டு எனக்கு ஃபோட்டோ